السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. عن عبد الله بن مسعود رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: من نصر قومه على غير الحق فهو كالبعير الذي تردى فهو ينزئ بذنبه. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அல்லாஹ், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது தூதர், அகிலத்தின் அருட்கொடை, இந்த பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்சா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வினடியார்களே, நாம் இஸ்லாமிய மாத வரிசையில் சங்கை மிகு ஷவ்வால் மாதத்தின் 3ஆம் ஜும்மாவினை அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று இந்தியாவின் கேரள மாநிலத்திலேயும் அஸ்ஸாம் மாநிலத்திலேயும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. எதிர்வரும் 23ஆம் தேதி தமிழகத்திலும், மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமாகவும் 23ஆம் தேதி, 29ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டமாகவும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. எதிர்வருகிற மே 4ஆம் தேதி இந்த அனைத்து சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, தமிழகத்தை பொறுத்தவரையில் இது 17வது சட்டமன்ற தேர்தல். முதலாக தமிழகத்தில் 1952 மெட்ராஸ் மாகாணம் என்றிருந்த போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த 1952 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,42,83,434. அப்போது வாக்களித்தவர்கள் 1,37,24,210 பேர் வாக்களித்தார்கள். வாக்குப்பதிவு சதவீதம் 56.52% பதிவாயிருந்தது. மெட்ராஸ் மாகாணமாக இருந்த அந்த தமிழகம் 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என்பதாக மாற்றப்பட்டது. 1952 2,42,00,000 வாக்காளர்களாக இருந்த இன்றைய தமிழகத்தின் வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,73,00,000 உயர்ந்திருக்கிறது. அதில் ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000, பெண் வாக்காளர்கள் 2,93,00,000 இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக 18 வயது முதல் 39 வயது வரை உள்ள வாக்காளர்களில் இளைஞர்களுடைய வாக்கு மட்டும் 2,38,00,000 இன்றைக்கு இருக்கிறது. இதுவும் நமக்கு கவனிக்கத்தக்க ஒன்று. ஆக மரியாதைக்குரியவர்களே, இன்றைய ஜும்மா உரையில் இஸ்லாம் தேர்தல் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறது, வாக்களிப்பது சம்பந்தமாக என்ன வழிகாட்டுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பயனுள்ள விஷயங்களை கேட்கவும், அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களில் செயலாற்றவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, நம்முடைய நாட்டில் நடைமுறையில் உள்ள இந்த தேர்தல் நடைமுறை என்பது
பிரிட்டிஷ்காரர்கள் ஏற்படுத்திய நடைமுறை. 20ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்கார பாணியாக இருக்கிற பாராளுமன்ற நடைமுறை உலகின் பல பாகங்களிலும் சரசரவென பரவியது. இந்த தேர்தல் நடைமுறை என்பது மன்னராட்சி கொடுங்கோன்மைக்கும் சர்வாதிகாரத்திற்கும் மாற்றாக ஜனநாயக உரிமையாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். 10 பணக்காரர்கள் செய்கிற ஒரு முடிவை 11 ஏழைகளால் மாற்றிவிட முடியும் என்பது ஜனநாயகத்தின் பலம் என்றால், 10 அறிவாளிகள் செய்கிற முடிவை 11 முட்டாள்களால் மாற்றிவிட முடியும் என்பது ஜனநாயகத்தின் பலவீனம் என்று பிரபல வரலாற்று ஆய்வாளர் லேன்பூன் அவர்கள் சொல்லுகிறார். 11 பணக்காரர்கள், அதாவது 10 பணக்காரர்களுடைய முடிவை 11 ஏழைகள் மாற்றி விடுவார்கள். அது ஜனநாயகத்தின் பலம். ஆனால் அதே சமயத்திலே 10 அறிவாளிகள் செய்கிற முடிவை 11 முட்டாள்களால் மாற்றிவிட முடியும் என்பதும் ஜனநாயகத்தினுடைய பலமாக இருந்து கொண்டிருக்கிறது, பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கை அடிப்படையிலான தேர்வு முறை இந்த பலவீனத்திற்கு காரணம். ஒரு ஓட்டில் கூட ஒரு தீயவர் ஆட்சிக்கு வந்து விடலாம். எனவே ஒவ்வொரு ஓட்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. வாக்களிப்பது ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை என்பதை கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஓட்டு போடுவது என்பது இருக்கிறதே, அது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, சமயம் சார்ந்த கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஓட்டு போடுவது என்பது நன்மையை பெற்றுத் தருகிற ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவபந்தனுடைய முன்னாள் திருக்குரான் விரிவுரையாளர், பாகிஸ்தானுடைய தலைமை நீதிபதி முஃப்தி முகமது ஷஃபி சாஹிப் அவர்கள் தன்னுடைய மஆரிஃபுல் குர்ஆன் என்கிற திருக்குரான் விரிவுரையில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நீதத்திற்கு சாட்சியாய் நிலைநாட்டுபவர்களாக நீங்கள் இருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. உங்களின் எதிரிகளின் மீது இருக்கிற அந்த எதிர்ப்பு, அந்த பகைமை இருக்கிறது, உங்களை நீதம் செலுத்துவதை விட்டும் தடுத்து விட வேண்டாம். நீங்கள் நீதம் செலுத்துங்கள், அது தக்வாவுக்கு உள்ளட்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறார். இந்த ஆயத்திற்கு விளக்கமாக முஃப்தி முகமது ஷஃபி சாஹிப் அவர்கள் தன்னுடைய மஆரிஃபுல் குர்ஆனிலே சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். முதலாவதாக, ஓட்டு என்பது ஷஹாதத், சாட்சி சொல்லுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. वोट की शरई हैसियत एक शहादत की है, जिसका मतलब यह है कि वोटर इस शख्स को काबिलियत और दियानतदारी की गवाही दे रहा है. அதாவது ஓட்டு என்பது ஷரியத்தின் அடிப்படையில் சாட்சி சொல்வதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஓட்டு போடுபவர் அந்த வேட்பாளருடைய தகுதி மற்றும் நேர்மைக்கு சான்று கூறுகிறார் என்று பொருள். வேட்பாளருடைய நேர்மைக்கும் அவருடைய நடத்தைக்கும் தகுதிக்கும் அவர் சான்று சொல்லுகிறார், சாட்சி கூறுகிறார் என்று பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஓட்டு என்பது சாட்சியம் அளித்தல் என்கிற ஷரியத்தின் அடிப்படையில் அது ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அடுத்து ஷஃபி சாஹிப் சொல்கிறார்கள், தகுதியற்றவர்களுக்கு வாக்களிப்பது என்பது இருக்கிறது, அது பொய் சாட்சியம். नाएबिल शख्स को वोट देना झूठी गवाही है, जो कि एक कबीर गुनाह है. அதாவது தகுதியற்றவர்களுக்கு வாக்களிப்பது இருக்கிறது, அது பொய் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. பொய் சாட்சி என்பது இருக்கிறது, அது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஷஃபி சாஹிப் அவர்கள் சொல்லுகிறார். ஆக ஓட்டு என்பது சாட்சி என்கிற அடிப்படையில் அது கடமை. இரண்டாவது, ஓட்டு என்பது ஷஃபாஅத், பரிந்துரை என்கிற ரீதியிலேயும் அது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தை யகுல்லஹு நஸீபும் மின்ஹா வ மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தை யகுல்லஹு கிஃபுலும் மின்ஹா.
யார் நல்லவைக்கு பரிந்துரை செய்கிறாரோ அதற்குரியதை பெற்றுக் கொள்வார், யார் தீயதற்கு பரிந்துரை செய்கிறாரோ அதற்குரியதை பெற்றுக் கொள்வார் என்று அல்லாஹ் சொல்கிறார். वोट एक सिफारिश भी है और कुरान करीम का कायदा है कि जो अच्छी सिफारिश करेगा इसे सवाब मिलेगा और जो बुरी सिफारिश करेगा वो गुनाह में शरीक होगा. ஓட்டு என்பது சிபாரிசு என்கிற ரீதியில் அது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. யார் நல்ல விஷயத்திற்கு சிபாரிசு செய்கிறாரோ அதற்குரிய நன்மையை பெற்றுக் கொள்வார், யார் தீயதற்கு பரிந்துரை செய்கிறாரோ அந்த யார் தீயவருக்கு பரிந்துரை செய்கிறாரோ அவருடைய குற்றத்தில் இவருக்கும் பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். அதற்கான விளக்கத்தை முஃப்தி ஷஃபீ சாஹிப் சொல்கிறார். ஆக முதலாவது ஷஹாதத் சாட்சி சொல்லுதல், இரண்டாவது ஷஃபாஅத் பரிந்துரை, மூன்றாவது வக்காலத். வக்காலத் என்றால் பிரதிநிதித்துவம் வழங்குதல். வாக்காளர் தனது உரிமையை வேட்பாளரிடம் ஒப்படைப்பதாக அவர் கூறுகிறார். वोट एक वकालत है, वोटर इस अमीदार को अपना नमाइंदी और वकील बना रहा है. ஓட்டு என்பது பிரதிநிதித்துவம், வேட்பாளரிடம் தனது உரிமையை ஒப்படைப்பதாக இருக்கிறது. அந்த யாருக்கு ஓட்டு போடுகிறாரோ அவரை தனது பிரதிநிதியாகவும் வழக்கறிஞராகவும் அவர் ஆக்குகிறார். இப்படி இந்த மூன்று வகையிலே சமய கடமையாக சாட்சி அளித்தல், சிபாரிசு செய்தல், பிரதிநிதித்துவத்தை ஒப்படைத்தல் என்கிற இந்த மூன்று ரீதியிலே இஸ்லாத்தின் பார்வையில் ஓட்டளிப்பது என்பது ஜனநாயக கடமையை மட்டுமல்ல, அது ஒரு சமய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சாட்சியை நிறைவேற்றுவது எப்படி கடமையோ அதுபோல ஓட்டளிப்பதும் கடமையாகும். தேர்தல் நாள் விடுமுறை நாளாக இருக்கிறது, அதனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஜாலியா இருக்கலாம் என்று நாம் சும்மா இருந்து விடக்கூடாது. படித்தவர்களும் பணக்காரர்களும் வரிசையில் நின்று வாக்களிப்பதை சிரமமாக கருதுகிறார்கள். முன்னாள் தேர்தல் கமிஷனர் ஒரு பத்திரிகையில் பேட்டியளித்தார். அடுத்த 5 வருடத்திற்கு ஆட்சி செய்வது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியை நமது விரல் நுனிக்கு இந்திய ஜனநாயகம் வழங்கி இருக்கிறது. நம்முடைய விரல் நுனிக்கு இந்திய ஜனநாயகம் வழங்கி இருக்கிறது. அப்படியானால் அந்த உரிமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். சினிமா தியேட்டரில் கூட்டம் இருக்கிறது என்பதற்காகவோ மருத்துவமனையில் கூட்டம் இருக்கிறது என்பதற்காகவோ நாம் ஒரு நாளும் திரும்பி வந்ததில்லை. 5 வருடங்களுக்கான நமது ஆட்சியாளரை தீர்மானிக்கிற வேலைக்காக 5 மணி நேரம் கூட காத்து கிடக்கலாம். எனவே அது தேர்தல் நாள், நமக்கு ரெஸ்டான நாள், அதனால் நாம் வாக்களிக்காமல் இருந்துவிடக் கூடாது. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நமது மாநிலத்திற்கு சிறந்த முதல்வரை அடையாளம் காட்ட சாட்சி சொல்கிறோம் என்ற நிய்யத்தோடு வரிசையில் நிற்கிற ஒவ்வொரு நிமிடமும் இபாதத், நன்மைக்குரிய விஷயம். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு செயல்களும் எண்ணத்தை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படி நாம் நமது மாநிலத்திற்கு சிறந்த முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான அதற்காக வரிசையில் நிற்கிறோம் என்கிற நியத்தோடு நிற்கிற போது அதற்கான நன்மை கிடைக்கும். நாம் சாதாரணமாக முகம் கழுவினால் அது சுத்தம் என்று பார்க்கப்படும். ஆனால் ஒதுவின் நியத்தில் நாம் முகம் கழுவினோம் என்றால் அதற்கு நன்மையும் கிடைக்கும். சுத்தம் கிடைப்பதோடு மாத்திரமல்லாமல் நன்மையும் கிடைக்கும். எனவே நாம் நம்முடைய நியத்து எப்படியோ அதற்குரிய கூலி நமக்கு கிடைக்கும். சிலர் என்னுடைய ஒரு ஓட்டினால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று நினைக்கிறார்கள். கள்ள ஓட்டு போடுபவர்களுக்கு இது ஒரு உதவியாக மாறிவிடுகிறது. 100 பேர் இப்படி நினைத்தார்கள் என்றால், நான் ஓட்டு போடுவதால் என்ன ஆக போகிறது என்று 100 பேர் நினைத்தார்கள் என்றால் ஒரு நல்ல வேட்பாளர் தோற்று போய்விடுவார். ஒரு ஓட்டின் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்ந்ததால் தான் வேட்பாளர்கள் வீடு வீடாக வந்து வாக்கு சேகரிக்கிறார்கள். கையில் காலில் விழாத குறையாக வீடு வீடாக வந்து வேட்பாளர்கள் ஓட்டு சேகரிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த ஒரு ஓட்டின் முக்கியத்துவம் அவர்கள் புரிந்ததால் தான். சாட்சியை நிறைவேற்ற எப்படி கூலி வாங்கக்கூடாதோ அதுபோல் ஓட்டுக்கு காசு பொருள் ஆகியவற்றை வாங்கக்கூடாது. இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால் மக்கள் 500க்கும் 1000த்திற்கும்
குண்டாவுக்கும் ஹாட் பாக்ஸுக்கும் தங்களுடைய ஓட்டுக்களை விட்டுவிடுவது இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு. பணத்துக்கும் பிரியாணி பொட்டலத்திற்கும் மதுபானத்திற்கும் தங்களுடைய வாக்குகளை அடகு வைக்கிற நிலை இனியும் தொடரக்கூடாது. எனது வாக்கு விற்பனைக்கல்ல என்பதை ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் நெற்றியில் அடித்ததை போல நாம் புரிய வைக்க வேண்டும். ஒரு வாக்கை விற்பது 5 வருடங்களை விற்பதற்கு சமமான வேதனை. 5 வருட ஆட்சியில் தவறுகள் ஏதும் நிகழ்ந்தால் வாக்கை சரியாக பயன்படுத்தாத நாமும் தான் அதற்கு பொறுப்பு. அல்லாஹ் நீங்கள் நன்மைக்கும் உள்ளட்சத்திற்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பாவத்திற்கும் பகைமைக்கும் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஒரு தவறான ஆட்சியாளரை காசு வாங்கிக் கொண்டு நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால் அவர் செய்கிற அனைத்து தவறுகளிலேயும் நமக்கும் பங்கு இருக்கிறது. அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு இருக்கிறது. வலா துல்குபி ஐதீக்கும் இலத்தஹலுகா, நீங்கள் உங்கள் கரத்தை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு இந்த இந்திய திருநாடு வழங்கி இருக்கிற ஜனநாயக உரிமையாக இருக்கிற இந்த கையின் மூலமாக, இந்த விரலின் மூலமாக, விரல் நுனியின் மூலமாக போடுகிற ஓட்டை வீணானதாக ஆக்கிவிடக் கூடாது. அவர் செய்கிற தவறுகளுக்கு நாம் காரணமான நம்முடைய கரத்தை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். நாம் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்தால் அவர் செய்கிற எல்லா நற்பணிகளிலே ஒவ்வொன்றிலேயும் நமக்கு பங்கு கிடைக்கிறது. நாம் தேர்வு செய்தவர் பதவி கிடைத்த பிறகு தீயவராக மாறிவிட்டார் என்றால் அவர் செய்கிற குற்றத்தில் நமக்கு பங்கில்லை. நாம் ஒரு வேட்பாளரை இவர் சரியாக செய்வார் என்று தேர்ந்தெடுக்கிறோம். அவர் பதவி வந்த பிறகு தவறாக நடந்தால் அந்த குற்றத்தில் நமக்கு பங்கில்லை. அந்த தீமை நம்மின் மீது எழுதப்படாது. அதாவது நாம் ஒரு வழி தெரியாத, திசை தெரியாத ஒரு காட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே தொழுகை நேரம் வந்து விட்டது. அப்ப எது கிபிலா திசை என்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. இதா சக்க வலா யதஹர்ரா, அவனுக்கு சந்தேகம் வருகிறது, ஆனால் சிந்திக்கவில்லை. நாம் இப்படி வந்தோம், அந்த பகுதியிலிருந்து வந்தோம், இந்த பகுதியிலிருந்து வந்தோம், இது மேற்காக இருக்குமோ என்று அவன் சிந்திக்கவில்லை. இன்ன ஸலாத்தஹு அலல் ஃபஸாத், அவனுடைய தொழுகை கூடாது. சிந்திக்காமல் அவன் ஏதோ ஒரு திசையை பார்த்து தொழுது விட்டால் அது கிபிலா திசை இல்லை. அப்படியானால் அவனுடைய தொழுகை கூடாது. அதே சமயத்திலே வைதா ஷக்க தஹர்ரா இன்ன ஸலாத்த அலல் ஜவாஸ் வலவ் தபய்யனல் ஹதாஉ, அதே சமயத்தில் அவன் சிந்திக்கிறான், நாம் எந்த வழியாக வந்தோம், எந்த திசையிலிருந்து வந்தோம் என்றெல்லாம் கொஞ்ச நேரம் சிந்தித்து அவன் ஒரு திசையை யூகித்து அந்த திசையை நோக்கி தொழுகிறான். அந்த திசை கிபிலா திசையாக இல்லாவிட்டாலும் கூட அவன் சிந்தித்ததற்காக அந்த தொழுகை கூடும். சிந்தித்து தொழுவதற்காக அவனுடைய தொழுகை கூடும். அதனால் நம்முடைய வாக்குகளை நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, அதே போல சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாது, ஓட்டு போடாமல் இருந்து விடக்கூடாது. வலா தக்துமு ஷஹாதா வமன் யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் சாட்சியை மறைக்காதீர்கள், அது பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான். எனவே வாக்களிக்க செல்லாமல் இருக்கக்கூடாது, அது பெரும் குற்றமாகும், சாட்சியை மறைத்த குற்றம். வலா யபஷ் ஷுஹதாஉ இதா மாதுஹு, நீங்கள் சாட்சிகள் சொல்ல அழைக்கப்பட்டால் நீங்கள் அந்த சாட்சியை மறைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஸைத் இப்னு ஹாலித் அல்-ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் கைரு ஷுஹதாஇ மன் அத்தா ஷஹாதத்தஹு கப்ல அன் யஸ்அலஹா. யார் சிறந்த சாட்சியாளர் என்றால் யார் தன்னை கேட்பதற்கு முன்னாலேயே அந்த சாட்சியை அவர் சொல்லுகிறாரோ அவர் சிறந்த சாட்சியாளர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்று ஸைத் இப்னு ஹாலித் அல்-ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஆக
ஓட்டடிக்காமல் இருக்கக்கூடாது. தங்களது ஜனநாயக கடமையாகிய அதேபோல சமய கடமையுமாகிய வாக்களிப்பதை நிறைவேற்றாத முஸ்லிம்கள் தீயவர்கள் ஆட்சிக்கு வர அனுமதிக்கிறார்கள் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? தங்களுடைய சமய கடமை ஜனநாயக கடமையாகிய ஓட்டளிப்பதை புறக்கணிக்கிற முஸ்லிம்கள் தீய ஆட்சியாளர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு அவர்கள் மறைமுகமாக உதவி செய்கிறார்கள் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதாக, இன்னன்னாஸ இதா ரஅவு ஸாலிம ஃபலா யஅகுது அலா யதைஹி அவ்ஸக அன் யஉம்மஹுல்லாஹு பிஇகாபின் மின்ஹு. ஒரு அநியாயத்தை ஒருவன் பார்க்கிறான், பார்த்து அதை தடுக்காமல் இருந்தால் அப்போது வருகிற தண்டனை எல்லோருக்குமான பொதுவான தண்டனையாகத்தான் வரும். யார் அநியாயம் செய்தானோ அவனுக்கு மாத்திரம் தண்டனை வராது, எல்லோருக்கும் பொதுவான தண்டனையாகத்தான் அது வரும் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மாமின் கௌமின் யுஅமலு ஃபீஹிம் பில் மஆசி ஹும் அஅஸ்ஸு வ அக்ஸரு மிம்மன் யஅமலுஹு ثم لم يغيروه الا امهم الله تعالى منه بعقابin. நாயகம் சொன்னதாக ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் பாவம் செய்கிறது, அவர்கள் கண்ணியமானவர்களாக இருக்கிறார்கள், அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே மக்கள் அதை தடுக்காமல் விட்டால் பொதுவாக எல்லோருக்கும் தண்டனை வரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த வாக்களிப்பை நாம் செய்யாவிட்டால் தீய ஆட்சியாளர்கள் வருவதற்கு நாம் காரணமாக விடுவோம். அப்போது வருகிற தண்டனையில் நாமும் பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். அதே சமயத்திலே ஜாதி மத இன அடிப்படையில் தவறான ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடாது. இவர் எங்க ஆளு, இவர் எங்க சமூகத்தை சார்ந்தவர், இவர் எங்க இனத்தை சார்ந்தவர், எங்க குடும்பத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் ஜாதி மத இன அடிப்படையில் ஒரு தவறான வேட்பாளரை தேர்வு செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹி வலவுலா அன்ஃபுஸிக்கும் அமில் வாலிதைனி வல் அக்ரபீன் இயகுன கனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுவதற்கு சாட்சியாளர்களாக இருங்கள். அந்த நீதம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும், உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும், அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும், நீங்கள் அந்த சாட்சியை நீதத்தை நிலைநாட்டுகிற இதிலிருந்து நீங்கள் பின்வாங்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்கிறார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் நஸர கௌமஹு அலா கைரில் ஹக்கி ஃபஹுவ கல் பஈர் அல்லதி துரத்தா ஃபஹுவ யன்ஸிஉ பிதனபிஹி. யார் ஒருவன் தன்னுடைய சமுதாயத்திற்கு அநியாயத்திற்கு உதவி செய்தான் என்றால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், கிணற்றில் விழப்போகிற ஒரு கழுதையை அதனுடைய வாளை பிடித்து தடுத்து நிறுத்துவனை போல. அது முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ தன்னுடைய சொந்தம், தன்னுடைய இனம், தன்னுடைய ஜாதி, தன்னுடைய மதம் என்கிற அடிப்படையில் தவறான வேட்பாளரை தேர்வு செய்துவிடக்கூடாது. குசைலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்டார்கள், நாயகமே எது இனவரி என்று கேட்டார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவனை பிரியப்படுவது இனவரியா என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது இனவரி அல்ல என்று சொல்லிவிட்டு, வலாக்கின் மினல் அஸபிய்யதி அன் யுஈன ரஜுலு கௌமஹு அலா ظுல்ம், ஒரு மனிதன் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் அநியாயத்தில் இருக்கிற போது அவனுக்கு உதவி செய்தால் அது இனவரி என்றார்கள். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவன் என்று பிரியப்படுவதில் தவறில்லை. அவன் அநியாயம் செய்கிற போது அவனுக்கு கொடிவிடுத்துக் கொண்டு நின்றால் அது இனவரி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். மரியாதைக்குரியவர்களே, வாக்களிப்பது என்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே தனக்கு பிரியமானவர்கள்
யாராக இருந்தாலும் கொடி பிடிப்பது என்கிற ரீதியிலே சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. சிலர்களுக்கு சில தலைவர்கள் விருப்பமாக இருக்கலாம், சில தலைவர்களை பிடித்திருக்கலாம். ஆனால் அது வெறியாக மாறிவிடக்கூடாது, அது வெறியாக மாறிவிடக்கூடாது. ரமலான் காலத்திலே நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு இளைஞன், நான் 28 நாட்கள் நோன்பு வைத்தவனுடைய பிறவி பலனை என் தலைவரை பார்த்ததால் அடைந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய வருத்தத்திற்கு ஒரு விஷயம். நாயகம் சொன்னார்கள், நோன்பாளிக்கு 2 வகையான சந்தோஷம். ஒன்று, அவன் நோன்பு திறக்கிற நேரத்திலே ஒரு சந்தோஷம், இன்னொரு சந்தோஷம் படைத்த இறைவனை பார்க்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் சொல்கிறான், நான் நோன்பு வைத்ததனுடைய பிறவி பலனை என்னுடைய தலைவரை பார்த்ததால் 28 நாட்கள் நோன்பு வைத்ததால் நான் அனுபவித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட தருதலைகள் எல்லாம் என்ன செய்வது? ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒரு சினிமா படத்தை பார்த்துவிட்டு வந்து, நான் ஜும்மா தொழுகைக்கு கூட போகாம நான் வந்து படத்தை பார்த்திருக்கேன், படம் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கு நன்றி என்று சொல்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குள்ள ஒரு தலைவனை பிரியப்படலாம், ஒரு தலைவனின் மீது அன்பு வைக்கலாம், அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் அது வெறியாக மாறிவிடக்கூடாது, வெறியாக மாறிவிடக்கூடாது. அதனால் தன்னுடைய ஜாதி, தன்னுடைய இனம், தன்னுடைய மதத்தை அடிப்படையிலே எந்த வேட்பாளரையும் நாம் தேர்வு செய்துவிடக்கூடாது. வாக்களிப்பது நமது கடமை. ஆட்சியாளர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம், இறைவனுடைய விசாரணை வளையத்திலிருந்து அவர்கள் தப்பிவிட முடியாது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய பொறுப்பு குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மரியாதைக்குரியவர்களே, அதாவது சில பின்வந்த அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாகவே ஒரு செய்தி வருகிறது, அறிவிப்பாளருடைய பெயர் இல்லை. கமா தகூனுன யுவல்லா அலைக்கும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படிதான் உங்களுக்கு பொறுப்புதாரிகள் அமைவார்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க நியாயமானவர்களாக இருந்தால், நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் உங்களுடைய பொறுப்புதாரிகளும் சரியானவர்களாக வருவார்கள். நீங்கள் அநியாயம் செய்தால் உங்களுடைய பொறுப்புதாரிகளும் அநியாயக்காரர்களாகவே உருவாகுவார்கள் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வாக்காளர்களே, நீங்கள் வாக்களியுங்கள். உங்களுடைய குடும்பம் சகிதமாக அந்த தேர்தல் நேரத்தில் சென்று வாக்களியுங்கள். அதிலே நிற்கிற தாமதமாகிற ஒவ்வொரு நேரமும் நமக்கான, நமது மாநிலத்திற்கான சிறந்த முதல்வரை தேர்வு செய்ய நிற்கிறோம் என்கிற ரீதியில் இருக்கிற போது அது இபாதத்தாகவே, வணக்கமாகவே கருதப்படுகிறது. நம்மிடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கு அன்றைக்கு பணிவிடுப்பு கொடுத்து வாக்களிக்க செய்யுங்கள். உங்களுக்கு வியாபாரம் முக்கியம் அல்ல, அன்றைக்கு பணிவிடுப்பு அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் அவர்களை வாக்களிக்க சொல்லுங்கள். மரியாதைக்குரிய இந்த தேர்தலில் பல்முனை போட்டிகள் நடக்கிறது. பல பக்கங்களிலிருந்தும் ஒவ்வொருவரும் எங்களுக்கு வாக்களியுங்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் யார் மதசார்பு அணிகளாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக புறக்கணிக்க வேண்டும். மதச்சார்பற்ற அணியாக எது இருக்கிறதோ அதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய ஓட்டுக்கள் சிதறிவிடக்கூடாது, பயனில்லாமல் போய்விடக்கூடாது. அதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒரு ஹாஸ்டல்ல எப்ப பார்த்தாலும் உப்மாவா போட்டு கொண்டு இருந்தாங்க. மாணவர்கள் எல்லாம் கிளர்ச்சி பண்ணாங்க, எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் உப்மாவே கொடுக்குறீங்களே, உப்மா வேண்டான்னு கிளர்ச்சி பண்ணாங்க. அப்ப யாருக்கெல்லாம் உப்மா வேணா கை தூக்குங்கன்னு சொன்னப்போ அது சரியாக இல்ல. அது ஒரு சிலர் கை தூக்குறாங்க, ஒரு சிலர் கை தூக்கல. அதனால ஓட்டு போட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அப்ப சில பேர்கள் உப்மா வேண்டும்னு சொல்லி ஒரு 20% பேர் ஓட்டு போட்டாங்க. உப்மா வேண்டாங்கிறவன் அப்படின்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாம், உப்மா தோத்து போயிருக்கும்.
உப்மா வேணும்னு ஒரு 20 பேர் ஓட்டு போட்டானுங்க. 15% பேர் என்ன செஞ்சாங்க, புரோட்டா வேணும்னு போட்டான். 15% பேர் என்ன வேணா, தோசை வேணும்னு ஓட்டு போட்டான். 15% பேர் கொலா புட்டு வேணும்னு ஓட்டு போட்டான். 15% பேர் எங்களுக்கு சாப்பாடே வேணாம் நோட்டா அதுக்கு ஓட்டு போட்டான். இன்னும் 10% பேர் பூரிக்கு ஓட்டு போட்டான். இந்த வாக்களிப்புல குளறுபடி இருக்கிறது, நாங்க வாக்கே போடலன்னு சொல்லி ஒரு 10% பேர். இப்படி பாத்தீங்கன்னா உப்மாக்கு 20% ஓட்டு விழுந்துருச்சு. மீதி ஒன்னா இருக்க வேண்டிய எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சி கொஞ்சம் அந்த கட்சி கொஞ்சம் அப்படி ஓட்டு போட்டதுனால திரும்ப என்ன வந்துச்சு, எதை வேணாம்னு நினைச்சோமோ அந்த ஆட்சியாளர்களே திரும்ப ஆட்சிக்கு வர்ற மாதிரி நிலைமை ஆயிடக்கூடாது. நம்முடைய ஓட்டுகள் சிதறி போய்விடக் கூடாது. அது விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மரியாதைக்குரிய நாம் ஓட்டு போட செல்லும் போது சில விஷயங்களை நம்முடைய கவனத்திலே சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். யார் மதவாத சக்திகளுடைய காலடியில் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களை முஸ்லிம்கள் புறக்கணிக்க வேண்டும். யார் மதவாத சக்திகளோடு கூட்டணி இல்லை என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு மீறி இருக்கிறார்களோ அவர்களை இஸ்லாமியர்கள் சிந்தனையில வைக்க வேண்டும். முஸ்லிம் இயக்கங்கள் எல்லாம் எந்த அணியிலே ஒன்றிணைந்திருக்கிறார்களோ அதை பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் அதை சிந்தித்து ஓட்டு போட வேண்டும். பாபரி மஸ்ஜிதினுடைய இடிக்கப்பட்டு ராமர் கோவில் அமைவதற்கு யார் ஆதரவு தெரிவித்தார்களோ அது யார் என்பதை முஸ்லிம்கள் கவனத்திலே வைக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர்மலை தர்கா விவகாரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக நின்றவர்கள் யார் என்பதை முஸ்லிம்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இது விஷயத்திலே யார் வாய் திறக்காமல் இருந்தார்கள் இதையும் கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். வக்ஃப் மசோதாவை ஆதரித்தவர்கள் யார், அதற்காக போராடாதவர்கள் யார், வழக்கு போடாதவர்கள் யார், இதையெல்லாம் முஸ்லிம்கள் சிந்தனையிலே கொண்டு வர வேண்டும். கொரோனா தொற்றுக்கு தப்லீக் ஜமாத் தான் காரணம் என்று முஸ்லிம்கள் மீது பழி போட்டவர்கள் யார், அதையும் நாம் சிந்தனையிலே வைக்க வேண்டும். ஷரியத் சட்டத்திற்கு எதிராக பல்வேறு சட்டங்களை நம்மை ஆளுகிற அரசாங்கம் கொண்டு வந்த போது முத்தலாக் தடை சட்டத்திற்கு மறைமுகமாக ஆதரவு தந்தவர்கள் யார் என்பதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்திய குடியுரிமை சட்டம் சிஏக்கு எதிராக வாக்களித்தவர்கள் யார், அதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். சிஏவுக்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கு போட்டவர்கள் யார், தடியடி நடத்தியவர்கள் யார் என்பதையும் கவனத்திலே வைக்க வேண்டும். சிஏவுக்கு எதிரான போராட்டங்களில் கலந்து கொள்ளாதவர்கள் யார், அதையும் நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். மதவாத சக்திகளுக்கு ஜால்ரா போடுவர்கள் யார் என்பதை சிந்தித்து பார்த்து நாம் வாக்களிக்க வேண்டும். அதேபோல குஜராத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணியை கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி அவருடைய கணவனின் முன்னால் அவருடைய குடும்பத்தின் முன்னால் சின்னாபின்னமாக்கி அந்த பெண்ணின் குடும்பத்தை சார்ந்தவர்களை உறவுகளை 15 பேர்களை கதற கதற கொண்டவர்கள், அந்த பெண்ணை கதற கதற கற்பழித்தவர்கள், அந்த காரியத்தை செய்த 11 பயங்கரவாதிகளை அவர்களை சிறையிலே அடைத்து அதற்கு பின்னால் அவர்களுடைய நன்னடத்தை காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று விடுதலை செய்தவர்கள் யார், அவர்களோடு கைகோர்த்துக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பதையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். யூபியிலே பெருநாள் தினத்தன்று மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக ஒரு சிறுவனை அடித்து கொலை செய்த கொடூரர்கள், அவர்களோடு கைகோர்த்திருப்பவர்கள் யார் என்பதையெல்லாம் நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். மத்திய பிரதேசம் மற்றும் வாரணாசி போன்ற பல்வேறு மாநிலங்களில் சிறுமிகளை எல்லாம் கூட்டு பாலியலுக்கு உள்ளாக்கி அப்படி அந்த கூட்டு பாலியலில் சம்பந்தப்பட்ட அந்த வன்முறையாளர்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்தியவர்கள் யார், அவர்களோடு கைகோர்த்திருப்பவர்கள் யார் என்பதை எல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் மத சார்பற்ற அணிகளுக்கு நம்முடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். நம்முடைய வாக்குகள் சிதறக்கூடாது. வாக்களிப்பது என்பது சமய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கிறது என்றால், ஒரு நல்ல ஆட்சியாளரை தருவது அல்லாஹ் தான் இருக்கிறார். தூத்தில் முல்க யூத்தில் முல்க மந்தஷா வ தன்ஸில் முல்க மந்தஷா வ துஇஸ்ஸு மந்தஷா வ துதில்லு மந்தஷா பியதிகல் கைர்.
அல்லாஹு தஆலா தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆட்சியை தருகிறான், யாரை நாடுகிறானோ அல்லாஹ் அவரை ஆட்சியிலிருந்து கீழே இறக்கிறான் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த படைத்த அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடி கேட்க வேண்டும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக வலா யர்ஹமுனா. இறைவா, எங்களின் மீது இரக்கம் காட்டாத, உன் மீது உன்னை பயப்படாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே. உன்னை பயப்படுகிற, எங்களின் மீது இரக்கம் செலுத்துகிற, இரக்கம் காட்டுகிற ஆட்சியாளரை தருவாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை மலர வைப்பானாக. நிச்சயமாக சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக, சிறுபான்மையினர்களுடைய நலன்களுக்கு பாதுகாப்பை யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்